என்ஜினியரிங் காலேஜஸ் நடத்தும் இண்டக்ஷன் புரோகிராமில் நான் கலந்து கொண்டு பேசக்கூடிய கருத்தரங்கத்தின் இன்ட்ரோடக்ஷன் ஆடியோவை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் வாழ்த்து. ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற நிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவ மாணவிகளே, நான் தமிழில்தான் வணக்கம் என்று சொல்கின்றேன். அது உங்களுக்கு புரியவில்லையா என்ன? உங்களுக்கு வாய் திறந்து சொல்ல விருப்பமில்லை என்றால் கைதட்டி உங்கள் பதிலை தெரிவிக்கலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்று உலகளாவிய பல ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. தயவு செய்து வருகின்ற 2 மணி நேரம் உங்கள் செல்போன் என்ற செல்ல குழந்தையை தூங்க வைத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த புரோகிராம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி வெற்றி பாதையில் வழிநடத்தப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு மிக கவனமாக கேளுங்கள். What is the use of running fast when you are not on the right road? நீ செல்வது சரியான பாதையாக இல்லாத போது வேகமாக ஓடுவதால் என்ன பயன் என்கிறது ஜெர்மானிய பழமொழி. ஃபர்ஸ்ட் நாம பயணிக்க வேண்டிய சரியான பாதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த புரோகிராம். நீ உன்னை அறிந்தால், உண்மை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஆம் நண்பர்களே, இது 100% உண்மை என்று இந்த மீட்டிங் முடிந்து போகும் பொழுது உங்களுக்கு புரியும். மிக கவனமாக கேளுங்கள். நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு சென்று பணக்காரனாக உயர்ந்து உன் குடும்பமும் நீயும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இந்த புரோகிராமில் நான் சொல்ல போகின்ற மிக முக்கியமான 5 விஷயங்கள் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு உதவி செய்யும். அவை: மாற்று சுவாச முறை பயிற்சி, சோமமாடும் என்று சொல்லக்கூடிய அல்கலைன் வாட்டரை வீட்டிலேயே தயாரித்து அருந்த பயிற்சி, ஆரோக்கியமான உணவு வகைகள் பற்றிய பயிற்சி, உணவு கலப்படம் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி, தினமும் செய்ய வேண்டிய எளிய உடற்பயிற்சி பற்றிய முழு விளக்கம் இப்பொழுது தரப்படும். இப்ப இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் ஐபோன் வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இவர்களுக்கு கைதட்டி நாம ஒரு பாராட்டை தெரிவித்து விடலாம். ஏனென்றால் என்னால் இதுவரை ஒரு ஐபோனை வாங்கி உபயோகிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நம்மால் செய்ய முடியாததை மற்றவர்கள் செய்யும் பொழுது பாராட்ட வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனம்தான் ஐபோனை தயாரித்து உலகம் முழுக்க விற்பனை செய்து வருவது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த நிறுவனம் உலகத்திலேயே அதிக லாபம் ஈட்டுகின்ற நிறுவனம் என்ற நற்பெயரை தொடர்ந்து பல வருடங்களாக தக்க வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் அதிகம் படிக்காதவர் என்றாலும் அவர் உருவாக்கிய ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை வைத்துதான் உலகம் முழுக்க பல நிறுவனங்கள் இன்றைக்கு வெற்றி நடை போடுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது 56வது வயதில் பேங்க்ரியாஸ் கேன்சர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். அவர் இறப்பதற்கு முன் உலக மக்களாகிய நமக்கு 2 பேருண்மையை சொன்னார்கள். ஒன்று, இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான பெட் எது என்றால் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஐசியூ பெட் தான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சிஇஓ ஆக இருந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு 700 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆகும். 2, நான் வைத்திருக்கும் விலையுயர்ந்த காரை ஓட்ட வேண்டுமானால் அதிக சம்பளம் கொடுத்து ஒரு நல்ல டிரைவரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு உள்ள நோயின் வலியை யாரிடமும் கொடுத்து விட முடியாது.
எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் அந்த வலியின் கொடுமையிலிருந்து நாம் விலகிவிட முடியாது. மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆரோக்கியம் ஒன்று மட்டுமே என்று சொன்னார்கள். நீங்கள் யாருக்கும் தலை வணங்காமல் வாழ வேண்டுமானால் முழு ஆரோக்கியத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதை முழுமையாக கற்றுக் கொடுக்கவே இந்த புரோகிராமை அரேஞ்ச் செய்த உங்கள் என்ஜினியரிங் காலேஜ் நிர்வாகத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து விடலாம். நன்றி, வணக்கம்.